ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிசம்பர் மந்த்துக்கான அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசைன்மெண்ட் பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஃபஸ்ட்டு எதில் இருக்கும் அப்படின்னா www.audde.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கான கொஷின்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு இப்போ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தோன்னா உங்களுக்கான லாஸ்ட் டேட், அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கான லாஸ்ட் டேட் 15 டிசம்பர் 2021. நீங்கள் பெனல்ட்டி எதுவும் கட்ட வேணாம். 15/12 நீங்கள் உங்களோட அசைன்மெண்ட்டை கரெக்டாக சென்ட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் டேட் 15/12. நீங்கள் 15/12க்கு மேலே உங்களோட அசைன்மெண்ட்டை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெனல்ட்டி ₹300 நீங்கள் பே பண்ணணும். அதுக்கான லாஸ்ட் டேட் 31 டிசம்பர் 2012. இதுக்கப்புறம் நீங்கள் பெனல்ட்டி பே பண்ணாலும் உங்களோட அசைன்மெண்ட்டை அவங்க வேல்யூ பண்ண மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிசம்பரில் நமக்கு எக்ஸாம் வரப்போகுது பார்த்தீங்களா, அதுக்கான அந்த செமஸ்டருக்கான அப்டேட்ஸ் தான் ஃபுல்லாகவே நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ அசைன்மெண்ட்டுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மார்க் 25 மார்க். ஸோ கொஷின்ஸ் எல்லாமே அந்த AUDDE.in அந்த வெப்சைட்ஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் 5 பேப்பர்ஸ் நீங்கள் எழுதுவீங்க, 5 சப்ஜெக்ட். ஸோ 5 சப்ஜெக்ட்டுக்குமே அசைன்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 5 கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஷின்ஸ்க்கும் உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஓகே, ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் நீங்கள் 4 பேப்பர், அதாவது 4 பேஜ் மட்டும் தான் எழுதணும். பேப்பர் கிடையாது. பேப்பர் அப்படின்னா 2 பக்கம்னு அர்த்தம். பேஜ் அப்படின்னா 1 பக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்லி 4 பேஜ் தான், மேக்ஸிமம் 4 பேஜ் எழுதலாம். அதுக்கும் மேலே எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A4 ஷீட்டில் நீங்கள் 1 சைடாக தான் எழுதிட்டு வரணும். 2 சைடும் நீங்கள் எழுதக்கூடாது அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் எல்லாமே முடிச்சுட்டு அதோட ஃப்ரண்ட் பேஜில் என்னென்ன நோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் 10 நம்பர்ஸ் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் நேம், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் அசைன்மெண்ட் எழுதுறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் நேம் எழுதிக்கோங்க. அதுக்கான சப்ஜெக்ட் கோடு எழுதிக்கோங்க. ப்ரோக்ராம் கோடும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் S347 அப்படின்னு ப்ரோக்ராம் கோடு இருந்துச்சுன்னா அதுக்கான உங்கள் சப்ஜெக்டான ப்ரோக்ராம் கோடையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த செமஸ்டர் 1 இல்லை செமஸ்டர் 2 அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். கோர்ஸ் நேம், நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணுறீங்க, MBA HRM இல்லை MBA மார்க்கெட்டிங்கா இல்லை MBA ஃபினான்ஸா அப்படிங்கிற கோர்ஸ் நேமையும் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் நோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் பேஜோட டாப்பில் MBA HRM அசைன்மெண்ட்ஸ் இல்லை MBA உங்களோட சப்ஜெக்ட் என்னவோ MBA HRMோ இல்லை MBA ஃபினான்ஸோ அப்படின்னு போட்டு அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு டாப்பில் நோட் பண்ணிவிடுங்க. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி நீங்கள் மொத்த அசைன்மெண்ட்டையும், அதாவது 5 அசைன்மெண்ட்டும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 5 அசைன்மெண்ட்டையும் ஒரே கவரில் போட்டுருங்க. ஸோ எல்லா பேஜ், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா பேஜ்லேயுமே ரைட் சைட் டாப் கார்னரில், அதாவது மார்ஜினுக்கு மேலே என்ரோல்மெண்ட் நம்பரை மறக்காமல் நோட் பண்ணுங்கள். எல்லா பேஜ்லேயுமே உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். என்ரோல்மெண்ட் நம்பர் இல்லைன்னா உங்களோட அசைன்மெண்ட்ஸை வேல்யூ பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் எல்லாமே முடிச்சுட்டு அதை ப்ராப்பராக பின் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு க்ரீன் கிளாத் லைன் கவர் அப்படின்னு இருக்கும். அந்த க்ரீன் கிளாத் லைன் கவரில் உங்களோட எல்லா அசைன்மெண்ட்டையும் போட்டுருங்க. ஸோ அது என்ன சைஸ் இருக்கணும்னா A4 சைஸ், இல்லை அதுக்கும் பெரிய சைஸ் வேணும்னா அதுக்கு அடுத்த சைஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் அது எல்லாமே ப்ராப்பராக ஒட்டிடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒட்டிட்டு அதோட ஃப்ரண்ட்டில், அதாவது அந்த கிளாத் லைன் கவரில் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் அதோட ஃப்ரண்ட்டில் மார்க்கர் இருந்துச்சு அப்படின்னா பர்மனெண்ட் மார்க்கர் வச்சு கூட நீங்கள் நோட் பண்ணலாம். அது இப்போ அழியாது. ஏன்னா இப்போ வெதர் கண்டிஷன்லாம் ரைனியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா MBA அசைன்மெண்ட்ஸ், அதாவது நீங்கள் MBA HRM இருந்தால் HRM நோட் பண்ணிக்கலாம், MBA ஃபினான்ஸ் இருந்தால் ஃபினான்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. போல்டு லெட்டரில் MBA அசைன்மெண்ட் அப்படின்னு எழுதிடுங்க. அதுக்கும் பக்கத்தில் நீங்கள் செமஸ்டர் 1 அப்படின்னா செமஸ்டர் 1ன்னு எழுதிடுங்க. செமஸ்டர் 2 அப்படின்னா செமஸ்டர் 2 அப்படின்னு நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டூ அட்ரஸ். ஸோ டூ அட்ரஸ் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு தான் அனுப்பணும். தி டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை நகர், பின்கோட், கூடலூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. இதுதான் நீங்கள் கண்டிப்பாக அசைன்மெண்ட் அனுப்புறதுக்கான அட்ரஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரம் அட்ரஸை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணணும். உங்களோட நேம், அட்ரஸ் வித் பின்கோட், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது
ப்ராப்ளமாக இருந்தால் உங்கள்கிட்ட நம்பர் இருந்தால் மட்டும்தான் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ். இது வந்து கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் கொரியர் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் கொடுக்கலாம். நார்மல் போஸ்ட்டு தான், ரெஜிஸ்டர் போஸ்ட். நார்மலாக போய் கொடுத்தீங்க அப்படின்னா 70 rupees ஆகும் கொரியர் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, அதை நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அசைன்மெண்ட்டுக்கான ஃபுல் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ மறக்காமல் உங்களோட அசைன்மெண்ட்டை கரெக்டாக ஃபைன் கட்டாமல் முன்னாடியே வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிசிபி கிளாஸ் பற்றியும் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பற்றியும் பார்க்கலாம் டிசம்பர் மந்த்துக்கு. தேங்க்யூ. நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டடி ரைடர்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.